ஜியாமெட்ரி கேரக்டரிஸ்டிக் சிம்பிள்ல நெக்ஸ்ட் பார்க்க போற கேட்டகரி பார்த்தீங்கன்னா, ரன் அவுட் டாலரன்ஸ். இதுல 2 டைப்பா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ரன் அவுட் ஆர் சர்க்குலர் ரன் அவுட். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரன் அவுட். இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஒரு ஆரோ மார்க் மாரி இருக்கும். ரன் அவுட்ட பொறுத்தவரை உங்களுக்கு வந்து டேட்டம் கூட ரிலேட்டிவ் ஆயிருக்கும். பட் எந்த ஒரு மெட்டீரியல் கண்டிஷனுமே உங்களுக்கு அப்ளை ஆகாது. இதோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ரன் அவுட் பத்தி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்ப 360 டிகிரி ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்டா இருக்கட்டும், ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கட்டும். அது ரொட்டேட் பண்ணும்போது எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாம ரொட்டேட் பண்றதுக்காக தான் இந்த ரன் அவுட்ங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்றோம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டோட ரன் அவுட் அதோட சென்டர் ஆக்சிஸ் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்றதுனால என்ன ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் ரொட்டேட் ஆகும்போது உங்களுக்கு எந்த ஒரு வாபிள் இஷ்யூ வராது, எந்த ஒரு ஃப்ளெக்சுவேஷன் இஷ்யூ இல்லாம இருக்கும். இப்ப ரெட் கலர் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரன் அவுட் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த சர்ஃபேஸ். அந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா, அதோட டாலரன்ஸ். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டோட ரவுண்ட்னஸ் அல்லது சர்க்குலாரிட்டி கண்ட்ரோல் பண்ணாலே அதோட ரன் அவுட் வந்து ஆக்சுவலா கண்ட்ரோல் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டோட ரவுண்ட்னஸ் அல்லது சர்க்குலாரிட்டி அதோட சென்டர் ஆக்சிஸை பொறுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே அதோட ரன் அவுட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, சிஎம்எம்ல மெஷர் பண்ணலாம். அல்லது பார்த்தீங்கன்னா, அதோட சென்டர் ஆக்சிஸ் வந்து பெஞ்ச் சென்டர்ல வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு டயல் இண்டிகேட்டர் அது மேலே நம்ம பிளேஸ் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டை ரொட்டேட் பண்ணி டயல் இண்டிகேட்டர்ல ஏதாவது டிஃப்ளெக்ஷன் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் டிஃப்ளெக்ஷன் வந்து வித் இந்த டாலரன்ஸ்க்குள்ள நமக்கு இருந்துச்சுன்னா அது ரன் அவுட் வந்து அட்டைன் பண்ணிருச்சு அப்படிங்கிற மீனிங்.